சேலம் மாவட்டம் தேவூர் அருகே சென்றாயனூர், பெரம்பச்சிபாளையம், சோழகவுண்டனூர், கைகோல்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் கிணற்று பாசன தண்ணீரை பயன்படுத்தி சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் ஆலைக்கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் கரும்பு பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறி கருகி வருகிறது. மேலும் வளர்ச்சி குன்றி கருப்பு நிறத்தில் திட்டுத்திட்டுகளாக காட்சியளிக்கிறது. இதற்கு பல்வேறு மருந்துகள் தெளித்தும் பயன் இல்லாததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துபாயில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணித்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஆண் பயணி ஒருவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரை தனியாக அழைத்து சோதனை மேற்கொண்டபோது அவர் தனது மலக்குடலில் பேஸ்ட் வடிவில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 70,50,825 ரூபாய் மதிப்புள்ள 977 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தங்கம் கடத்தி வந்த பயணியிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மழை வேண்டி திருப்பூரி நொய்யல் வீதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் சிறப்பு கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பு கூட்டுத் தொழுகையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணிபுரிந்து வந்தவர் சிவசங்கரன். இவர் நேற்று முன்தினம் காரைக்குடியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த வீட்டிற்கு இன்று காலை சிவகங்கை ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அவரது மனைவி லட்சுமி பிரியா பரமக்குடியில் உள்ள தாயார் வீட்டிற்கு சித்திரை திருவிழாவிற்காக சென்றுள்ள நிலையில் வெகு நேரமாகியும் சிவசங்கரின் வீடு பூட்டி இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் ஜன்னலை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது சிவசங்கர் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிவசங்கரின் உடலை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மேப்புளியூர் கிராமத்தில் உள்ள சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வெளியாக வந்த டாடா ஏஸ் வாகனத்தை சோதனை செய்தபோது ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து டாடா ஏஸ் வாகனத்துடன் 1 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கிராமங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களிடம் குறைந்த ரூபாய்க்கு ரேஷன் அரிசி வாங்கி அதனை சின்னசேலத்தில் உள்ள தனியார் ரைஸ் மில்லிற்கு விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட டாடா ஏஸ் வாகனம் மற்றும் ரேஷன் அரிசியை கள்ளக்குறிச்சி உணவு கடத்தல் தடுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அளவு குறைந்துள்ளதால் மாவட்டத்தில் உள்ள அணைகளில் நீர் நிரம்பவில்லை. இதனால் அணைகள் அனைத்தும் நீரின்றி வறண்டு குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் குன்னூர் மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் ராலியோ அணையில் தண்ணீர் வற்றி வருகிறது. இதனால் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உள்ளதால் பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை புதுபண்டாரப்பேட்டை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சந்துரு புதுபண்டாரப்பேட்டை சூரியநாராயணன் சாலை மார்க்கெட் அருகே நடந்து சென்றுள்ளார். அப்போது வழியாக மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த சிறுவன் உட்பட 3 பேர் கத்தியால் சந்துருவை வெட்டிவிட்டு தப்பிப் ஓடியுள்ளனர். இதில் காயமடைந்த சந்துருவை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து புதுபண்டாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து திருவொற்றியூர் கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர், அப்பாச்சி மணிகண்டன் ஆகிய 2 கைது செய்தனர். மேலும் சிறுவனை கைது செய்து இளம் சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தி கெல்லிஸ் குல்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுடலிமணி என்பவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் பெற்றோர் விசாரித்துள்ளனர். அப்போது மாணவி நடந்ததை கூறியதை அடுத்து பெற்றோர் கடம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பெயரில் மகளிர் போலீசார் சுடலைமணியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கோவில்பட்டு கிளை சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை அரசு பேருந்து பணிமனையில் இருந்து இயக்கப்படும் 3 மாற்றுப் பேருந்துகள் உள்ளிட்ட 73 பேருந்துகளிலும் நேற்று முதல் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோல் சீர்காழி பணிமனையில் இருந்து இயக்கப்படும் 41 பேருந்துகள், பொறையார் பணிமனையில் இருந்து இயக்கப்படும் 26 பேருந்துகள் என மொத்தம் 140க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இப்பணிகளை கும்பகோணம் துணை மேலாளர் ராஜேந்திரன், மயிலாடுதுறை பணிமனை மேலாளர் வடிவேல் ஆகியோர் பேருந்துகளை ஆய்வு செய்தனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பெரியபுதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அனிதா ராபர்ட் தம்பதியினர். இந்நிலையில் 9 மாத கர்ப்பிணியாக உள்ள அனிதா உடல் பரிசோதனைக்காக கணவருடன் இருசக்கர வாகனத்தில் வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது காட்பாடி மேம்பாலம் அருகே வந்தபோது அரசு பேருந்து மோதியதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததில் 9 மாத கர்ப்பிணி பெண் அனிதா படுகாயமடைந்தார். அவரது கணவர் ராபர்ட்டும் காயமடைந்தார். இதனையடுத்து இருவரும் மீட்கப்பட்டு வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் காட்பாடி போலீசார் விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணி மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அனிதா வயிற்றில் இருந்த 9 மாத குழந்தை இறந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காட்பாடி ரயில்வே மேம்பாலத்தில் இருந்து சாலையின் இரு பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய சமூக ஆர்வலர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் மட்டுமே விபத்துகளை தவிர்க்க முடியும் என்று தெரிவித்தனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. மாநில தலைவர் கருப்பையன் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு IMO என்ற செயலி மூலமாக தொடர்பு கொண்டு பேசிய நபர் ஒருவர் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினால் 10 கோடி ரூபாய் தருவதாகவும் அதற்காக அமெரிக்காவில் வங்கிக் கணக்கு தொடங்கவும் வருமான வரி செலுத்தவும் பணம் கேட்டுள்ளார். இதனை நம்பி அந்த இளைஞரும் 4,88,159 ரூபாயை ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த இளைஞர் இதுகுறித்து சைபர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பெயரில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் மோசடி விசாரணை மேற்கொண்டதில் தஞ்சாவூர் ஆனந்தம் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜவேல் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் தஞ்சாவூர் சென்று ராஜவேலின் வீட்டருகே வைத்து அவரை கைது செய்து தூத்துக்குடி அழைத்து வந்து பேரூரணி சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள பொன்னம்பலம் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி நதியா தம்பதியினரின் மகள் திகழ்மதி அதே பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் இரவு வழக்கம் போல் சாப்பிட்டுவிட்டு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தபோது திகழ்வதியை விஷப்பாம்பு கடித்துள்ளது. இதனையடுத்து பெற்றோர் உடனடியாக திகழ்வதியை மீட்டு அருகில் உள்ள செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் திகழ்வதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விஷப்பாம்பு கடித்து சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் SP கோவில் தெருவில் கோகுலகிருஷ்ணன் என்பவர் தனியார் தங்கும் விடுதி நடத்தி வருகிறார். இவர் கடந்த 22ஆம் தேதி விடுதிக்கு சென்றபோது தான் அணிந்திருந்த 10 சவரன் தங்கச் செயினை தவறவிட்டுள்ளார். இதனையடுத்து விடுதியில் உள்ள CCTV கேமராவை ஆய்வு செய்தபோது விடுதிக்குள் வரும் நபர் ஒருவர் தங்கச் செயினை எடுத்து சென்றது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் அவர் அளித்த புகாரின் பெயரில் சிதம்பரம் நகர காவல் நிலைய போலீசார் CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை செய்ததில் அம்சாநகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் நகையை எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்து 10 சவரன் கைச்செயினை போலீசார் பறிமுதல் செய்து கோகுலகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர். புகார் கொடுத்த 48 மணி நேரத்தில் 10 சவரன் தங்க நகையை மீட்டுக் கொடுத்த போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள பெரியார் தெருவை சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த முகாஷ் மற்றும் பிரேம் உள்ளிட்டோரும் அப்பகுதியில் உள்ள ஆற்றில் கடந்த 19ஆம் தேதி மீன்பிடித்துள்ளனர். அப்போது வெங்கடேஷ் மற்றும் முகேஷ், பிரேம் தமிழ்மாறன் உள்ளிட்டோரிடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பூவாளூர் மார்க்கெட் அருகே நின்று கொண்டிருந்த வெங்கடேஷை பச்சாம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த மனோஜ், முகேஷ், பிரேம் தமிழ்மாறன் ஆகியோர் ஓட விரட்டி அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த வெங்கடேஷை அப்பகுதி மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் லால்குடி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி பெற்று மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேஷை வெட்டிவிட்டு தப்பிப்போடிய மனோஜ், முகேஷ், பிரேம் தமிழ்மாறன் ஆகியோரை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் மிட்டாப்பள்ளி காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சிவா, விஜயபிரியா. இவர்களது 10 வயது குழந்தை வினீத் வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது கையில் வைத்திருந்த 5 ரூபாய் நாணயத்தை விழுங்கியுள்ளது. இதனைக் கண்ட அவரது உறவினர்கள் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யாமல் அப்புறப்படுத்த முயற்சி செய்து குறித்த நேரத்தில் சிறுவன் விழுங்கிய நாணயத்தை அப்புறப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே வேட்டைக்காரக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணை அவரது தாயார் குளிக்க வைத்துள்ளார்.
அப்போது உடம்பில் பல்வேறு பகுதிகளில் காயம் இருந்ததை அடுத்து அப்பெண்ணை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அப்பெண் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பெண்ணின் சகோதரர் அளித்த புகாரின் பெயரில் செய்யூர் காவலிய போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி, தினேஷ், விக்கி ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்தனர். அதில் 4 இளைஞர்கள் ஒன்றிணைந்து பெண்ணை ஏமாற்றி ஏரிக்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்று கூட்டு பாலியல் செய்ததாக ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து அவர்களை செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கார்த்திக் என்பவரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை காவலிய எல்லைக்குட்பட்ட தென்கடம்பந்தாங்கல் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த நபர் சென்னை சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த நேதாஜி என்பவர் முன்னிற்கு முரணாக பதிலளித்ததோடு வாலாஜாவில் 2 நாட்களுக்கு முன்பு 2 நபர்களின் செல்போன்களை திருடியதையும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அவரிடம் இருந்து சுமார் 20,000 ரூபாய் மதிப்பிலான 2 செல்போன்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டு வழக்கில் ஈடுபட்ட மற்றொரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் அருகில் உள்ள மேட்டுப்பட்டி பகுதியில் ஃபைபர் இலைகளைக் கொண்டு பொம்மை மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் ஃபைபர் இலை மற்றும் பிளாஸ்டிக் பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். பிளாஸ்டிக் பொம்மைகள் எரிந்ததால் கரும்புகை காரணமாக பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர்.